தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலை ரத்து செய்தும், தூத்துக்குடியில் வருமான வரித்துறை சோதனையை ஏவியும், ஆண்டிப்பட்டியில் துப்பாக்கி சூடு நடத்தியும் ஆளும் அதிமுகவினர் நடத்தி வரும் ஜனநாயக படுகொலைக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல இடங்களில் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், ஆளும் கட்சியை சார்ந்த பலரது இடங்களிலிருந்தும் கோடிக்கணக்கான தொகையை வருமான வரித்துறை, தேர்தல் பறக்கும் படை ஆகியவை கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வேலூரில் மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்றும், சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு நம்பகத்தன்மையை இழந்து நிற்பது வேறெப்போதும் நடந்ததில்லை என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது வேதனைக்கும் கண்டனத்திற்கும் உரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியின் வீட்டிலும் அலுவலகத்திலும் வருமான வரித்துறையை ஏவி சோதனை நடத்தியது அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக ஆளும் கட்சி நடத்திய அராஜகம் இது என்றும், இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டியில் அமமுக அலுவலகத்தில் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பது ஆளும் அதிமுக தோல்வி பயத்தில் எந்த வன்முறையையும் ஏவும் என்பதற்கு உதாரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலும் புதுவையிலும் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்பது தெளிவாகிவிட்ட நிலையில், பாஜக அதிமுக கூட்டணி ஆத்திரத்தில் வன்முறையில் ஈடுபடுவதாகவும், அதற்கு தேர்தல் ஆணையமும் வருமான வரித்துறையும் காவல்துறையும் துணை போவது வெட்கக்கேடானது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சரின் மகன் போட்டியிடும் தொகுதியில் வாக்குக்கு பணம் கொடுக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது என்றும், முதலமைச்சரே பணம் கொடுக்கும் வீடியோவும் வெளியாகியுள்ளதாகவும், எம்எல்ஏ விடுதியில் அமைச்சர் உதயகுமாரின் அறையில் சோதனையிடப்பட்டதில் வாக்குக்கு பணம் கொடுத்ததற்கான ஆவணங்கள் கிடைத்துள்ளதாகவும், தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிமுகவினரிடம் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது தொடர்பாக எந்த தொகுதியிலும் தேர்தல் நிறுத்தப்படவில்லை. வேலூரில் மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது தேர்தல் ஆணையத்தின் ஆளும் கட்சிகளுக்கு ஆதரவான ஒரு சார்பு தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையத்தையும் வருமான வரித்துறையையும் பயன்படுத்தி திமுக அணியின் வெற்றியை தடுத்துவிடலாம் என்று ஆளும் பாஜக மற்றும் அதிமுகவினர் நினைப்பதாகவும், தோல்வி பயம் அவர்களை நிலைகுலைய செய்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணப்படும் போது மத்தியில் மட்டுமின்றி மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் நடக்கும் என்பது உறுதியாகிவிட்டதாகவும், பாஜக அதிமுக கூட்டணி நடத்தி வரும் ஜனநாயக படுகொலையை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் அவர்களுக்கு இத்தேர்தலில் உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார்.